யாழ்ப்பாணத்தில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் தொலைபேசி பேசியவாறே மோட்டார் சைக்கிளை செலுத்தி சென்ற சம்பவம் தொடர்பான புகைப்படங்கள் வெளியாகி தற்பொழுது பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. அது தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அது தவிர நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் வரவு செலவு தொடர்பான உரையை ஜனாதிபதி அனுர அவர்கள் ஆற்றிக் கொண்டிருக்கின்ற போது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அங்கே தூங்கிக் கொண்டிருந்தார். அது தொடர்பான காணொலி வெளியாகியிருந்தது. அவர் தூங்கவில்லை, தூங்குவது நடிக்கின்றார் என்கின்ற விமர்சனங்களும் வெளிவந்திருந்தது. அவற்றையெல்லாம் தாண்டி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தனது சமூக வலைதள பக்கத்திலே வடக்கு மாகாணத்திற்கென்று பெரிதாக எந்த நிதியுமே இந்த முறை ஒதுக்கப்படவில்லை என்று குறிப்பிட்டிருக்கின்றார். தனக்கு தந்த அந்த புத்தகத்தை வைத்து இதனை குறிப்பிட்டதாக, அதனை மேலோட்டமாக பார்த்ததன் அடிப்படையில் இதை நான் அறிந்து கொண்டதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பாகவும் இதிலே பார்க்க இருக்கின்றோம். அதுதவிர யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞன் ஏனையின் வீதியில் இடம்பெற்ற கோர விபத்தில் பலியாகி இருக்கின்றார். தொடர்ந்து இவ்வாறு இளைஞர்கள் உருளக்கின்ற சம்பவங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. அது தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். அதுதவிர யாழ்ப்பாணத்தில் போதை வஸ்து விற்பனை செய்கின்றவர்கள் வட்டிக்கு பணத்தை கொடுப்பதாகவும் அந்த வட்டியை பெறுவதற்காக அல்லது வட்டியின் முதலையும் பெறுவதற்காக அங்கே தேவையில்லாத செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றார்கள், அதாவது வன்முறை சம்பவங்களில் ஈடுபடுகின்றார்கள் என்கின்ற அடிப்படையிலே ஜாழ் தேர்தல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்கள் நாடாளுமன்றத்திலே பேசியிருக்கின்றார். அது தொடர்பாகவும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக யாழ்ப்பாணத்தில் போதைப் பொருளை நுகர்ந்து கொண்டிருந்த 3 பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையில இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். யாழ்ப்பாணத்தில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் தொலைபேசி பேசியவாறே மோட்டார் சைக்கிளை செலுத்தி சென்ற புகைப்படம் வெளியாகி பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. யாழ்ப்பாணம் அச்சுவேலி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் தான் இந்த செயற்பாடு இடம்பெற்றதாக தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் மாலை வேளையிலே இந்த சம்பவம் பதிவாகி இருப்பதாக கூறப்படுகின்றது. அச்சுவேலி பகுதியிலே 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள் மோட்டார் சைக்கிளே பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் மோட்டார் சைக்கிளை செலுத்தி சென்ற போலீஸ் உத்தியோகத்தர் தொலைபேசியை பேசியவாறே மோட்டார் சைக்கிளை செலுத்தி சென்றிருக்கிறார். இது தொடர்பான புகைப்படங்கள்லாம் தற்பொழுது வெளியாகி பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. சட்டப்படி இவ்வாறு தொலைபேசியை பேசிக்கொண்டு வாகனத்தை செலுத்த முடியாது. அந்த வகையில் குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் மோட்டார் சைக்கிளை செலுத்தி இருக்கின்றார் தொலைபேசி பேசியவாறே. எனவே இது ஒரு குற்றம். அது தவிர போலீசார் தான் முன்மாதிரியாக நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் போலீசாரை இவ்வாறு நடந்து கொள்கிறார்கள். தற்பொழுது அதிகளவான விபத்துக்கள் இடம்பெற்று வருகின்ற நிலையில் போலீசாரின் இந்த செயற்பாடு என்பது மிகவும் மோசமான ஒரு செயற்பாடு என்கிற விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. மற்றொரு செய்தியாக நேற்றைய தினம் 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை நாடாளுமன்றத்திலே அனுரகுமார திசநாயக்க அவர்கள் முன்வைத்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக அங்கே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பங்கு பெற்றிருந்தார். அவர் ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்றிருந்த நிலையில் மீண்டும் இலங்கைக்கு வந்து அதன் தொடர்ச்சியாக நாடாளுமன்றத்திற்கு சென்றதாகவும் அதன் தொடர்ச்சியாக அங்கே அவர் ஜனாதிபதியின் உரை நடந்து கொண்டிருக்கின்ற போது தூங்கியதாக காணொலிகள் வெளியாகியிருந்தது. அதற்கு பிறகாக அவர் தூங்கியவாறே சிரித்துக் கொண்டிருந்த புகைப்படமும் வெளியானது. ஆகவே இதை வெறும் நடிப்புக்காக அவர் செய்திருக்கிறார். ஊடகத்தின் கவனத்தை தான் ஈர்ப்பதற்காக, தான் ஒரு பேசுபொருளாக மாற வேண்டும் என்பதற்காக இதனை செய்திருக்கின்றார் என்கின்ற கருத்தும் கூறப்படுகின்றது. அதனை தாண்டி இது தொடர்பாக சிங்கள ஊடகவியலாளர் ஒருவர் நீங்கள் தூங்கிவிட்டீர்கள் என்று கேள்வி எழுப்பிய போது நான் ஐரோப்பாவில் இருந்து வந்தேன், உடனடியாக இங்கே வந்ததால் சரியான நித்திரை இல்லை, அதனால் நான் தூங்கிவிட்டேன், இவ்வாறு அவர் குறிப்பிட்டிருந்தார். அது தவிர அவர் சமூக வலைத்தள பக்கத்திலே தொடர்பாக குறிப்பிடுகின்ற போது நான் தொடர்ந்து தூங்கவில்லை, இடைக்கிடையிலே தூங்கிவிட்டேன், தூக்கம் வந்து விட்டது என்று குறிப்பிட்டிருந்தார். அதை தவிர அனுரவின் உரைக்கு தூக்கம் வருகின்றது என்பது போலவும் அவர் ஒரு சந்தர்ப்பத்திலே குறிப்பிட்டதாக நினைவிருக்கிறது. இவ்வாறு அவர் நாடாளுமன்றத்திலே தூங்கிய விடயம் பரவலாக பேசப்பட்டது. இந்த நிலையில் தான் அவர் தனது சமூக வலைத்தள பக்கத்திலே இன்னும் ஒரு தகவலை குறிப்பிட்டிருந்தார். இந்த முறை முன்வைக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் வடக்கு மாகாணத்திற்கு பிரத்யேகமாக பெரிய அளவில் எதுவுமே இல்லை. கடந்த முறையாவது பாலத்திற்கு நிதி ஒதுக்கப்பட்டிருந்தது. அதை தவிர வடக்கு மாகாணத்தில் இருக்கின்ற கிராமிய வீதிகளுக்காக 5000 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருந்தது. அதை தவிர யாழ்ப்பாண நூலகத்திற்கு 200 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த அளவு கூட இந்த முறை இல்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். வரவு செலவு திட்டம் தொடர்பான புத்தகம் ஒன்று கையளிக்கப்பட்டது. அதனை நான் மேலோட்டமாக பார்த்ததின் அடிப்படையில் தான் இந்த விடயத்தை தெரிவிக்கின்றேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மற்றொரு செய்தியாக ஏனையின் வீதியில், அதாவது கண்டி யாழ்ப்பாணம் வீதியிலே கனகராயன்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் நேற்றைய தினம் அதிகாலை வேளை ஒரு விபத்து சம்பவித்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டது. யாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியா நோக்கி சென்று கொண்டிருந்த பார ஊர்தி ஒன்று எதிர் திசையில் வந்த முச்சக்கர வண்டியை மோதி தள்ளியிருந்தது. அதன் தொடர்ச்சியாக
முச்சக்கர வண்டியை செலுத்திச் சென்ற சாரதியும் முச்சக்கர வண்டியில் அமர்ந்து சென்ற ஒருவரும் இருவர் காயமடைந்த நிலையில் அவர்கள் இருவருமே மாங்குளம் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் தான் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 25 வயதுடைய இளைஞன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பான செய்திகள் தற்பொழுது வெளிவந்திருக்கிறது. தொடர்ந்து விபத்து சம்பவங்களால் இளைஞர்கள் உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் நேற்றைய தினமும் ஒரு இளைஞன் உயிரிழந்திருக்கின்றார். மற்றொரு செய்தியாக யாழ்ப்பாணத்தில் போதைப் பொருட்களை விற்று அதன் மூலம் வருகின்ற பணத்தை வட்டிக்கு கொடுத்து வட்டி பணத்தை வாங்குவதற்காகவும் அல்லது வட்டியும் முதலும் வாங்குவதற்காகவும் அங்கு பலர் அடாவடியில் ஈடுபடுகின்றார்கள். யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற சந்தைகளிலே அடாவடி சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றது. அது தொடர்பாக பத்திரிகை செய்தியும் வெளிவந்திருக்கிறது. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அமைச்சர் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்கின்ற கேள்வியை யாழ் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்கள் நாடாளுமன்றத்திலே முன்வைத்திருந்தார். அதை தவிர அதற்கு முதல் அவர் விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். அனுர அரசாங்கம் தற்பொழுது போதைப் பொருள் கும்பலுக்கு எதிராக இந்த வட்டிக்கு கொடுக்கின்றவர்களுக்கு எதிராக எல்லாம் பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றது. அது மக்கள் மத்தியிலே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கின்றது. மக்கள் தற்பொழுது மகிழ்ச்சி அடைகின்றார்கள் என்று குறிப்பிட்டிருந்தார். அதனை குறிப்பிட்ட பின்னர் தான் இந்த யாழ்ப்பாணத்தில் இடம்பெறுகின்ற சம்பவம் தொடர்பாக தெரிவித்திருந்தார். யாழ்ப்பாணத்திலே தொடர்ந்து பலர் மீட்டர் வட்டிக்கு கொடுத்து வருகின்றார்கள். தொடர்ச்சியாக முதலை பெறுவதற்காகவும் வட்டியை பெறுவதற்காகவும் சொத்துக்களை எழுதி வாங்குவது, மிதட்டுவது, தாக்குவது இவ்வாறான சம்பவங்களில் ஈடுபடுகின்றார்கள் என்கின்ற குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் யாழ் தேர்தல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் இந்த மீட்டர் வட்டிக்கு எதிராக அல்லது போதைப்பொருள் விற்பனை செய்கின்றவர்களுக்கு எதிராக, வாழ்வெட்டி சம்பவத்தில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக கடுமையான தண்டனைகளை வழங்க வேண்டும், அவற்றையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக பல முயற்சிகளை மேற்கொண்டு வருவதையும் அவதானிக்கக்கூடிய வகையிலே இருக்கின்றது. அதன் அடிப்படையில் அதனை மீறி யாழ்ப்பாணத்தில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. முற்றுமுழுதாக இந்த சம்பவங்களை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதுதான் ரஜீவன் அவர்களின் கோரிக்கையாகவும் இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக யாழ்ப்பாணத்தில் போதைப் பொருட்களை நுகர்ந்து கொண்டிருந்த 3 பேரை போலீசார் கைது செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாண நகர்பகுதியை அண்டிய பகுதியிலே இவ்வாறு 3 பேர் போதைப் பொருளை நுகர்வதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்திருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக போலீசார் சுற்றி வளைத்து அந்த 3 பேரை கைது செய்திருக்கிறார்கள். குறித்த 3 பேரிடமிருந்து கரோயின், மேசை கரண்டி, மருத்துவ ஊசி, லைட்டர் போன்ற பொருட்களும் கைப்பற்றப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். நல்லூர் மற்றும் அரியாலை பகுதியைச் சேர்ந்த 32 வயதுடைய இருவரும், அதை தவிர 30 வயதுடைய ஒருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களை யாழ்ப்பாண போலீசார் தடுத்து வைத்து விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக நேற்றைய தினம் செய்திகள் வெளிவந்த நிலையில் அது தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து யாழ்ப்பாணத்தில் போதைப் பொருளை பயன்படுத்துபவர்கள், போதைப் பொருளை விற்பனை செய்பவர்களை போலீசார் கைது செய்து வருகின்றார்கள். தொடர்ச்சியாக பலர் தற்பொழுது கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதும் இங்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விடயமாக இருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன். கௌரவ சபாநாயகர்களே, மேலதிகாரிகளை நான் கேட்கிறேன். தற்போது நாடாளுமன்ற ரீதியில் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்துவதிலும் குற்றங்களை ஒழிப்பதிலும் விசேஷமாக ஜனாதிபதி அவர்கள் எடுத்த நடவடிக்கை தொடர்பாக மக்கள் அதிக மகிழ்ச்சி வெளியிட்டார்கள், நம்பிக்கை வெளியிட்டிருக்கின்றார்கள். இருந்தபோதும் யாழ்ப்பாணத்திலே அண்மை காலத்திலே 2-3 தினங்களுக்கு முன்பாக திருநெல்வேலி, கொக்குவில் சந்தைகளிலே இந்த போதைப் பொருள் மாபியாக்கள் அடாவடிகளை செய்திருக்கின்றார்கள். அங்கே சந்தைக்கு வந்த மக்களை துன்புறுத்தி அவர்களை தாக்கி இருக்கின்றார்கள். இதுபோன்ற குற்றச்செயல்கள் ஈடுபடுகின்றவர்கள் கூடுதலாக போதைப் பொருட்களை விற்று வருகின்ற பணத்தை அதிக வட்டிக்கு கொடுத்து அந்த வட்டி பணத்தை பெறுவதற்காக பல்வேறு பாரிய குற்றச்செயல்களை ஈடுபட்டு வருகின்றது சான்றாக இருக்கின்றது. இது அண்மையிலே வந்த பத்திரிகையுடைய ஒரு செய்தி. எனவே இந்த இப்படியான சம்பவங்களையும் யாழ்ப்பாண மாவட்டத்திலே கட்டுப்படுத்த வேண்டும். அது தொடர்பாக நடவடிக்கை என்ன வேண்டும் நான் அதிலே கேட்டுக்கொள்கின்றேன்.